ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருங்கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தான் கொடுக்க போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரையில் நேச்சுரலாகவே கால்சியம் அயன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, அல்சர், பாடி ஹீட்டையுமே நல்லாவே டிக்ரீஸ் பண்ணும். இதில் நான் சொன்னது சில நன்மைகள், சொல்லாது பல நன்மைகள் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்ட மணத்தக்காளி கீரையை இந்த மாதிரி சூடான சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீக்லி 3 டைம்ஸ் பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, முருங்கைக்கீரை நம்ம கருங்கோழிக்கு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாதம் சூடாக இருக்கனால ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். 5 minutes later. நம்ம கிட்ட கருங்கோழி முட்டையுமே அவைலபிளா இருக்கு. வேணுன்றவங்க மேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட மணத்தக்காளி கீரை சாதத்தை செட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா வெளிமேச்சல் இருந்த எல்லா கோழியுமே உள்ள வர்றதை பாருங்க. வீக்லி 3 டைம்ஸ் நம்ம 3 வகையான கீரைகளை தர்றது மட்டும் இல்லாம நம்ம கோழிகள் எல்லாமே வெளிமேச்சல்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். சோ முட்டையோட குவாலிட்டியுமே நல்ல தரமாவே இருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி முட்டையை விட இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், மெலனின், ஹை புரோட்டீன், லோ கொலஸ்ட்ரால் என பல நன்மைகள் இருக்கறனால வளர்ற குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள்னு எல்லாருமே சாப்பிடலாம். Subscribe.